சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அருள் இருந்தால் போதும். பொருளில்லோருக்கு பூமியில் இடமில்லை, அருளில்லோருக்கு எவ்வுலகமும் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. சார், நான் திருச்செந்தூர் போனேன், என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் எனக்கு நடந்தது. என்கிட்ட ஒரு 1,00,000 பேர் சொல்லியிருப்பான். சார், நான் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் என்று சொல்வார்கள். உண்மையாகவே எங்கள் வீட்டில் கல்யாணம் காரியம் நீங்கள் சொல்லி நடந்தது. இப்படி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பழமுதிர்ச்சோலை ரொம்ப மனசில் இருந்த வருத்தங்கள் போச்சு சார். என்னமோ அந்த முருகன்ட்ட அவ்வளோ சக்தி இருந்து குழந்தை வரத்துக்காக வேண்டினாங்க. உண்மையாகவே அது நடந்து கொடுத்து சார். அவ்வளோ சக்தி முருகப்பெருமான் எனக்கு இதை ஞானமாக உணர்த்தினார். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவ்வை பிராட்டிக்கு சொன்ன மாதிரி வேல் கொண்டு காத்தார் சார். இது உண்மையாக நடந்தது. இப்படி சொல்கிறவா நிறைய பேர். ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் சார். முருகன்கிட்ட திருத்தணியில் போய் அர்ச்சனை பண்ணேன். அங்கே அர்ச்சகர் ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணி கொடுத்தா. என்னமோ தெரில, என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், என் லைஃபே ஒரு சேஞ்ச் ஆச்சு, லைஃபே ஒரு புது மாற்றமாச்சு. என் லைஃப்பை அப்படி தலைகீழ திருப்பி போட்டுது சார். இப்படி சொல்கிறவா ஏராளமான பேர் இருக்கா. என்னதான் சொல்லுங்க, அந்த தண்டாயுதபாணிய சாமியை பார்த்தாலே, அந்த மலையை பார்த்தாலே என்னமோ கையெல்லாம் அப்படி புல்லரிக்குது சார். பழனிக்கு போயிட்டு வரணும் சார். பழனி தான் சார் எல்லாம். பா, இந்த ராஜ அலங்காரம் அப்படி கண்ணிலேயே நிற்கிது. இந்த முருகப்பெருமான் தங்கத்தேர் இழுத்தோம் சார், என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்கிறவா ஏராளமான பேர் இருக்கா. இப்படி எல்லாத்துக்கும் கேட்கும் வரத்தை அள்ளி 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 தரக்கூடிய எம்பெருமானை வேண்டக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன விசேஷங்கிறத அடுத்து நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கே தெரியாதா இன்றைய தினத்தை பற்றி? 25/1/2024 சோபகிருத வருடம் தை மாதம் 11ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:13 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய திதி இரவு 11:56 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்ட விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை யாருக்குரியது? குருவுக்குரியது. குருவுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள்னு சொல்லலாம். வள்ளலார் பெருமான் அருட்பா தந்தவர். இப்போ குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள், அவளுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் இறைவன் தான். அப்படி இன்றைய தினத்தில் தைப்பூசம், அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி வள்ளலர் பெருமான் இந்த ஜோதியாக, இந்த ஜோதியை பற்றி, ஜோதியாக ஜோதி மயத்தை பற்றி கொடுத்த அற்புதமான நாள் இன்றைய தினம். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய நாள். பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் சிறப்பான அபிஷேகம். இன்றைக்கி நிறைய பேர் காவடி, வேல் வழிபாடு, பஜனை, சாமிக்கு அரோகரா கோஷம். இப்படி இன்றைய நாளே ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைய தினத்தை நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் வழிபாட்டு முறைகளில் நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களில் இது சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்து இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே,
ஒவ்வொரு செயல்களும் ரொம்ப யோசித்து செயல்படுவேன். இது நடக்காதுன்னு சொன்னவாளுக்கு நடத்தி காண்பிக்கக்கூடிய அற்புதமான தினம். சில முக்கியமான விஷயத்தை வெளியில் சொல்லாமல் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். இரும்பு சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இன்றைக்கி மீட்டிங் ஒன்று வச்செல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். கவலையே பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ரோட் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுமாதிரி ஜல், அதே போன்று பார்த்திங்கன்னா செங்கல், அதே போன்று இந்த ஹாலோ பிளாக்கள், இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கல், கிரானைட்டு, மார்பிள் சம்மந்தமான, அதே மாதிரி சிற்ப சாஸ்திரம் படிச்சுட்டுருக்கோம். சிற்ப கூடங்கள்லாம் வச்சுட்டுருக்கோம். சொல்லிக் கொடுக்குறவாளுக்கும் அனுகூல்யம் தேடி வரும். இசை வாத்தியம் கற்றுக்கிறவாளுக்கு, சொல்லிக் கொடுத்துட்டுருக்கிறவாளுக்கு சிறப்பான நாள் இன்றைய தினம். சில தர்ம சங்கடங்கள், நான் இவாளை பார்க்குறதா அவளை பார்க்குறதா, அம்மாவை பார்க்குறதா கணவரை பார்க்குறதா, அம்மாவை பார்க்குறதா மனைவியை பார்க்குறதா, சகோதரியை பார்க்குறதா இல்லைவா, இப்படி சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு நிவர்த்தி வரும், ஒரு தெளிவு வரும். சண்டை போட்டுட்டு இருக்கிறவா அன்னோன்யமாக மாறிவிடுவா. ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். லக்கி நம்பர், லக்கி. சில அதிர்ஷ்டங்கள்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் அடிக்கும். சில நேரம் குறிப்பிட்ட ஒரு பெரிய அனுபவம், இறைவனே கூட இருந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவீர்கள், கனவுகள் பலிதமாகும். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, பிரயாணங்கள் அனுகூல்யமாகும். காரியம் காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். வியாபாரம் கரெக்டாக பண்ணிவிடுவேன். சேல்ஸில் சக்ஸஸாக வந்துடும். சில நேரங்கள் சில விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கல, டக்குன்னு அதை அடிச்சு விட்டுருவேன். அந்த நேரத்தில் பேச்சு திறமை ஜாஸ்தி. வெட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு மற்றவா சொல்கிற அளவுக்கு அந்த காரியத்தை கொண்டு வந்துடுவேன். பேச்சு போட்டியில் வெற்றி பண்ணுவேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு. ரிஷபராசி என்பர்களுக்கு போராடி பல காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக அந்த கனவு ஆசைகள் நிறைவேறும். இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவளுக்கு காரியம் நடந்துடும். பெரிய மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக இன்றைய தினத்தில் கிடைக்கும். அது ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு. பாரேன் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவீர்கள். பர்ஃப்யூம் வாசனை, அப்படியே சில பேர் அந்த பர்ஃப்யூம் வாசனை இதெல்லாம் இருக்கா, அதை காசு கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, பேசும்ல அப்படிங்கிற மாதிரி சில நேரம் இப்படி காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கும்போது ஒரு சந்தோஷப்படுவா. அதில் குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நீ இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, அதாவது என்னமோ தெரில, நேரம் சரியில்லைன்னு சொல்கிறா ஆனால் நன்னா இருக்குது, நன்னா இருக்குன்னு சொல்கிறா ஆனாலும் சரியில்லை, என்னென்னு ஒரு குழப்பமாகவே இருந்துருக்கு. ஆனால் ஜெயிச்சுன்னு இருக்கேன் லைஃப்பில், இப்படியே ஓடின்னு இருக்கு. இறைவன் ஏதோ நம்மளை நல்ல நேரத்தில் கண் பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. குருவுடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், தவறாத வழிபாடு பண்ணுவேல், வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பிரயாணத்தை பற்றி யோசிப்பேன், வெளியூர் பிரயாணத்தை பற்றி யோசிப்பேன். குளிர் பிரதேசங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறவா அங்கே சில நேரங்கள் உடம்புக்கு உகந்ததாமல் இருக்க வேறு இடத்துக்கு போகலாமா, வேறு நாட்டுக்கு போகலாமா, இப்படியெல்லாம் பல யோசனைகள்லாம் வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா மிதுனராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. தொழில் துறைகளில் இது அப்படியே நான் மாற்றுறேன், இந்த துறையே நான் மாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்தவாளுக்கு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கோம். 3-4 வருஷமாக நடக்கலைன்னு சொன்னவாளுக்கு இப்போ நான் அதுக்குண்டான முழு முயற்சியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தமான ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஃபினான்ஸ், பேங்க் சம்பந்தமான ஒர்க்கில் இருந்துட்டுக்காக அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினம் கடகராசி நேயர்கள், 9:25 சொன்னால் நான் 9:35 போனால் ஆள் கோச்சிக்கிட்டா, இது என்ன 10 நிமிஷம் லேட் ஆகக்கூடாது, ஏன் 10 நிமிஷம் லேட் ஆனதுக்கு இவ்வளோ டென்ஷனா, ஏங்க 10 நிமிஷம் தான் லேட்டானா அதுக்குள்ளே இன்றைக்கி மேனேஜர் போட்டு வாங்கிட்டு ஐயோ இந்த கம்பெனியில் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படி சொன்னால் தப்பு அவா பேரில் இல்லை, உங்கள் பேரில். நேரத்தை கடைபிடிக்கணும், பஞ்சுவாலிட்டியை கடைபிடிக்கணும். காரணம், எக்ஸ்கியூஸ், சாரி, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லப்படாது. இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் கேளுங்கோ, கவனிங்கோ, லிசன் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, விட்டு பிடிங்க, காரிய வெற்றி ஆகிடும் உங்களுக்கு. பஞ்சு மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சம்மந்தமான வெயிட் பண்ண ட்ரெஸ்ஸு, கிரானைட், கார்மெண்ட்ஸ், அழகு கலை, பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கோம். அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினத்தில்
சில விரயங்கள், அதுக்கப்புறம் லாபம். விரயமாய் லாபம். மனைவி இருந்தால் மனைவிக்கு உடல் உபாதை, கணவர் இருந்தால் கணவருக்கு உடல் உபாதை. அது ரொம்ப அப்படியே யோசனையாக இருக்கும். சில விஷயத்தை உங்களுக்கு வற்புறுத்தினா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இப்போ சும்மா 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 காலையில் எனக்கு நிம்மதியாக படுக்க விட மாட்டேங்க, என்னது இப்படி அப்படிங்கிற ஒரு கோச்சுப்பேன் சில நேரம். அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்ச நேரம், காலையில் ஒரு டென்ஷன் தெரியுமா, தூங்கவே இந்த வீட்டில் பேசாமல் காரில் போய் படுத்துக்கலாம் மாட்டேன், இப்படியெல்லாம் சில காரியத்தை பேசுவேன். சிம்மராசி அன்பர்கள் யாராவது தொந்தரவு பண்ணால் பிடிக்காது. தூங்கும்போது, படிக்கும்போது, பேசும்போது, முக்கியமான விஷயம் இருக்கும்போது விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு கோபம் வந்துடும். இன்றைய தினம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமான சில காரியங்கள்லாம் நினைப்பில் தட்டி அந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன். நான் சொன்னதில் 2 அர்த்தம் இருக்குது. தட்டி அந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன்னா அந்த காரியம் தட்டி போகும், திருப்பி நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பெரிய பிஸ்னஸ் ஒன்று பேசிட்டு போய் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும், கவலையே படாதீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்க்கணும். கை, கால், தோல், பல், முடி, அதே சமயத்தில் எலும்பு, முதுகு வலி, கழுத்து வலி இது இருந்துகிட்டு இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எனக்கு அப்பா தாத்தாவுக்கு இது இருக்குது, அது எனக்கு இருக்குங்கும்போது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. யாராவது ஹெல்ப் பண்ணுவா, நீங்கள் யார்கிட்டையா கேட்டிருந்தாலும் இல்லை உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். வேலையாட்கள் உங்களுக்கு உதவி செய்வா. நீங்கள் ரொம்ப நன்னா இருக்குது, நாளெலாம் நன்னா இருக்குது. ஏதோ சரியில்லைன்னு சொன்னால் அவங்க கூட இருக்கிறவா யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. அவளுக்கு ஏதாவது கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும், இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம். துளாராசி நேயர்களுக்கு அனுகூல்யத்தை தரும், இடமாற்றம், மன மகிழ்ச்சியை தரும். சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கோம், பின்னணி பாடகராக இருந்துருக்கோம், ஸ்டென் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, குணச்சித்திர நடிகரவங்க, நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்லு, லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவா, தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருக்கவா, மலை கோயிலில் வேலை பண்ணிட்டு யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவா, கலை சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். விளையாட்டு, கிரிக்கெட், ஃபுட்பால், அது போன்ற பேட்மிண்டன், இது போன்ற விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த முயற்சி மிகப்பெரிய 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 மாற்றத்தை கொடுக்கும். துளாராசி நேயர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, இது நடக்காது, இதெல்லாம் எப்படி முடியும், இது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவாட்டேன்னு தள்ளி உட்காரணும். என்னால் முடியும், ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். கேட்ட நட்சத்திரக்காக கவனம். அனுஷம் விசாரத்துக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அதீத முடியாத பொருளை தூக்காதீங்க, வெயிட்டான பொருளை தூக்காதீங்க. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். மற்றவாழ்கிட்ட ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க, குறைகளை மட்டும் சொல்லாதீங்க, நிறைகளை பாருங்க. விருச்சிகராசி அன்பர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே ஷூயோ ரியல், உண்மை, ட்ரூ அப்படின்னு எடுத்துடாதீங்க. அதே மாதிரி ஒன்றை படித்து அதை தீர்க்கம் இல்லாமல் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி நேயர்களுக்கு. தனுராசி அன்பர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தினத்தில் காரிய அனுகூல்யமாக நடக்கும். ஆனாலும் சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கு பார்த்துட்டேன்னா காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். சில விஷயத்தில் ஐடியா பண்ணி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் கவலை கிடையாது. யாராவது கேட்காத சொல்லாதீங்க, கேட்காத ஐடியா சொல்லாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. இன்றைய தினத்தில் தொழில் முறைகளில் கவனம் தேவை. பணம், எழுத்து, இந்த விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இது தப்புன்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை ஈடுபட வேண்டாம். சில நேரங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுவாள், அதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தைரியமாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன், தப்பே கிடையாது. ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கும் இல்லாத இன்றைக்கி ஒரு விதமான மாற்றம் மனநிலையில் இருக்கும். என்னமோ ஒரு அமைதி, ஒரு விதமான புரிதல், ஒரு விதமான ஐடியா, ஒரு விதமான மெச்சூரிட்டி இன்றைக்கி கண்டிப்பாக மகராசி என்பவர்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதான். மற்றவாளுக்காக நாள் வருஷம் பூரா கழித்தவங்களுக்கு உங்களுக்காக இன்றைக்கு தினம் உங்களுக்கு இருக்கும். புது விஷயங்கள் கைகூடும். புதுசாக வீடு கட்டின்னு இருக்கிறவா, இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பேன்.
மன நிம்மதியோடு ஒரு காரியம் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, திருஷ்டி சார், ஒரு திருஷ்டி 2 திருஷ்டி இல்லை, பாப்பா நான் படுற பாடு எனக்கு தான் கழுத்து வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, விரல் வலிக்கிறது, நகம் வலிக்கிறது சார். நல்லா இருந்தேன்னா எனக்கு வெளியிலலாம் கிடையாது, கூட இருக்கிறவா தான் சார் ஆபத்து. பாப்பா ஒரு காரியம், அதாவது வெற்றி பெறணும், அதுதான் சார் மனிதனுடைய குறிக்கோள். நீயும் வெற்றி பெற, நானும் வெற்றி பெற, இதில் என்ன, ஏன் இப்படி ஒரு மனசு அப்படின்னு மற்றவாளை பார்த்து சிந்திக்கக்கூடிய தினம். இன்றைய தினத்தில் சில முக்கிய பேச்சுவார்த்தை நினைப்பில் அந்த காரியம் அப்படி லகுவாக உங்களுக்கு மாட்டும், அது சக்ஸஸ் ஆகிடும். வேலை வாய்ப்பு கூடி வரும், முன்னேற்றம் உண்டு. ஒரு காரியத்தை நினச்சா அதை சாதிக்காமல் விட மாட்டேன். பெரிய 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 விஷயத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேயர்களே, சில நேரம் இதை நினைப்போம், திருப்பி வேண்டாம், இது ஓகே, இது வேண்டாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு உங்களுக்கு ரொம்ப நல்லது, இது தப்பு, இது வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம் நீங்களே உங்களை ஐசோலேட் பண்ணிக்கிற இல்லையா, அதில் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்னமும் உள்ளே இருக்கக்கூடிய சில ஞானம், சில விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போயிட்டு வரல், கோயிலுக்கு போயிட்டு வரல், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் ரெஸ்ட் எடுப்பில், அதே சமயத்தில் சில விரயங்கள் உண்டு, சில மாற்றங்களில் முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று போகலான்னு நினச்சி வேண்டாம், ஒன்று ஓகேன்னு நினச்சி வேண்டாம், ஒருத்தர் வரேன்னு நினச்சி வரல, இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் போராடி சில காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் மீனராசி நேயர்களுக்கு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான நாள். அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம செயல் இல்லை, இறைவன் செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இறைவனுடைய செயல்கள் ஏராளமான செயல்கள் இருக்குது. நான் வடபழனி முருகன் கோயில் போயிருந்தேன். போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன். சார் உங்கள் நிகழ்ச்சிகள் பார்த்தேன், பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது, நான் இந்த முருகனை வேண்டாத நாள் இல்லை சார், ஆனால் நீங்கள் ஒன்று சொன்ன ஒரு வழிபாட்டை நான் கடைப்பிடிச்சேன், என் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் நடந்தது. 6 வாரம் செவ்வாய்க்கிழமை அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணி 6 தீபங்கள் ஏற்ற 3ஆவது வாரம் சக்ஸஸ் ஆச்சு. நான் விடலை, 6 வாரம் தொடர்ந்து பண்ணினேன். அவனுக்கு வேலை நிர்ணயம் ஆகி இன்றைக்கி நல்லபடியாக வேலைக்கு போகிறார் சார், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான். மனசுக்கு பெரிய ஆறுதல் கொடுத்தது. இப்படி பல விஷயங்கள் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் வந்தால், நான் கோயில் சுற்றி வரும்பொழுது கையில் இருக்கக்கூடிய அந்த முருகன் பெருமான் படத்தை அப்படி காமிச்சா, அரிதான முருகர் படம் சார், இது யாருமே வச்சுருக்க மாட்டேன், நீங்கள் பாருங்கள் சார். அப்படி முருகரை பார்க்கும்பொழுது முருகன் அப்படி உட்காண்ட்ருக்கிற மாதிரி ஒரு இது யாரோ வரைஞ்சிருக்கா, அவளுக்கு அது கிடச்சிது, அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு படம் வச்சுருக்கா. எனக்கு அதே வடபழனி கோயிலில் எனக்கு இதானது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் காந்தி பார்க்கில் ஒரு கோயில் பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்னு, அந்த கோயிலில் முருகன், அதாவது குழந்தை வேலாத சுவாமி, அங்கே வித்யா கணபதின்னு இருக்கும். அந்த கோயில்கிட்டருந்து சுவாமி தரிசனம் பண்ணி வரேன். ஒரு அம்மா அப்படியே கண்ணில் அழுதுண்டே இருந்தார். நான் கண்ணில் பார்த்தேன், நானும் அவங்களும் மட்டும்தான் நிற்கிறோம், வேறு யாருமே கிடையாது, நானும் அவங்களும் மட்டும்தான் நிற்கிறோம். அந்த அம்மா அப்படியே கண்ணில் அழுதுண்டே இருந்தா. அந்த அழுதுண்டே இருக்கும்போது அப்படியே அழுதுன்னு இருக்கா. உண்மையாக நான் நினச்ச விஷயம், எனக்கு அர்ச்சகர் அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டார். அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டா அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தாங்காட்டி, சரி அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, அப்படியே வேண்டிகிட்டே இருந்தால். நான் நினச்சேன் இந்த கையில் இருக்கிற புஷ்பத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்துடலாம், இவ்வளோ மனசார உருகி வேண்டாளேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா கண் முழிச்சு இப்படி கண்ணை தொடச்சி இப்படி முருகனை பார்க்க, கையில் இருக்கிற பூ பொத்துன்னு அப்படி விழுந்தது. சத்தியமாக எல்லாரும் புஷ்பம் விழுந்தால், எல்லாரும் இருந்தால், எல்லாத்துக்கும் தனக்காக நமக்காக தான் விழுந்ததுன்னு நினச்சிப்பா. ஆனால் நான் நினச்சேன் அந்த அம்மாவுக்காக அந்த முருகன், நான் கொடுக்கலான்ற அந்த முருகன் அதுக்குள்ளே இப்படி பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் தான் எம்பெருமான். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் படத்திற்கு புஷ்பம் மாட்டுங்க, அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர் இருந்தார்னா, அந்த அர்ச்சகர் கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வேல் பூஜை பண்ண வைங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கையில் கொடுத்து தீபாராதனை பண்ணி விபூதி வச்சு தொட்டு கும்பிட்டு அவள் காலில் ஆசீர்வாதம் வாங்க. இப்படி பண்ணும்பொழுது இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், கோயில் அர்ச்சகர் குருவாக மதிக்கணும், அதே மாதிரி முருக பக்தர்களை நாம் ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன்.
இப்படி உங்களுக்கு பேரதிசயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும், எல்லா விஷயத்திலும் மாற்றம் நடக்கணும். இந்த ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிங்க. வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா கையில் கொடுத்து நீங்கள் தீபாரணை காமிங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் காமிங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் அலங்கார பழக்கம். அவள் பண்ணும்போது கூட நின்றுக்கோங்க. எல்லாரும் தீபாராதனை முருகப்பெருமான் படத்துக்கு காமிச்சு இன்றைக்கி தீபாராதனையில் அந்த ஜோதி வடிவாக இறைவனை வேண்டுங்க. ஜோதி வடிவாக இருந்து உங்களை எல்லாத்தையும் காப்பாற்று. அதுதான் உண்மையாக. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.